உறவுகளுக்கு அன்பான வணக்கம். அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை 9 சித்திரை மாதம் கண்டாப்புற பாலகர்கள் கூட கொன்றொழிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கு. வட்டவாளன் வராம் நாங்கள் காணலையா. எங்களுக்கு தெரியும் செம்மணி புதைகுழியிலே குடிச்சிட்டனால இனி அலையக்கூடிய இல்லை, அது கால் ரெண்டும் மேலாது. உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் செம்மணி பிரதேசத்தில் நிற்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மனித புதைகுழி ஒன்று அண்மை காலமாக வந்து கண்டுபிடிக்கப்பட்டு இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனித புதைகுழியில வந்து தோண்ட எலும்புக்கூடுகள் வந்து வந்த வண்ணமே இருக்குது. அதை வந்து கண்டித்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்றைய நாள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. அதோடு சேர்த்து காணாமலாக்கப்பட்ட தங்களுடைய உறவுகளை தேடியும் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. முக்கியமாக வந்து இந்த செம்மணி மனித புதைகுழிய அந்த இதை கண்டித்து தான் இந்த முக்கியமான இந்த ஆர்ப்பாட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. இது தொடர்பான ஒரு முழுமையான ஒரு காணொலியை தாங்க நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இப்போ இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதான் செம்மணி சுடலை. இந்த சுடலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா மனித புதைகுழி வந்து இருக்குதுங்க. இதில் தான் வந்து தோண்ட வயது வேறுபாடுகள் வந்து சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரை தொடர்ச்சியாக வந்து எலும்புக்கூடுகள் கிடைத்த வண்ணமே இருக்குது. அந்த பகுதிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. தொண்ணூற்றி 9 சித்திரை மாதம் கண்டாப்புற காண இல்லையா. 17 வருஷமா தேடி கொண்டிருக்கிறோம். 17 வருஷம் இப்போ 9 பேருங்கோ தேடிக்கொண்டு ஒரு தகவலும் இல்லை. நானும் முழு ஆர்ப்பாட்டத்துக்கும் போறதுதான், ஒரு தகவலும் இல்லை. கண்டன்னு சொல்லி வரையில எங்களுக்கு இந்த புள்ள மீட்டு தருவோணும். அதுக்கு தான் இன்றைக்கும் வந்து இந்த வெயிலுக்கு நிற்கிறது. இந்த புள்ளையே மீட்டு தருவோம். எங்கே இருந்தாலும் இந்த இல்லாட்ட எங்கட மட்டும் இல்லை, இல்லாட்ட புள்ளைகளையும் மீட்டு எங்கட புள்ளையே மீட்டு தருவோம். நாங்கள் கிளிநொச்சி அக்கராயங்குளம். இல்லை இங்கே மாத்தலாம் இல்லை வச்சு பிரச்சனை. இப்போ நாங்கள் மாத்தலாம் வச்சாங்க. காணாமல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தாய்மார்களும் வந்து பாருங்க தங்களுடைய பிள்ளைய தேடி கலைச்சி பல வருடங்களாக வந்து கிடைக்காம மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு மத்தியில வந்து இருக்கிறதான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. செம்மணி மனித புதைகுழிகள் அண்மையிலே கண்டெடுக்கப்பட்ட அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை 387 அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே 367க்கும் மேற்பட்ட எச்சங்களும் எலும்புக்கூடுகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையிலே ஒட்டுமொத்த இலங்கையிலும் அதிகூடிய மனித புதைகுழிகளை கொண்ட மனித புதைகுழியாக செம்மணி மனித புதைகுழி மாறியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தமிழினத்துக்கு எதிராக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இன அழிப்பு இனப்படுகொலையின் ஒரு உச்சக்கட்ட ஆதாரமாக இந்த செம்மணி மனித புதைகுழி காணப்படுகிறது. இதற்கான அகழ்ந்தெடுக்கின்ற பணிகளை ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்புகளே மேற்கொள்ளுகின்ற சூழ்நிலையிலே ஸ்ரீலங்காவினுடைய நீதித்துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், சட்ட வைத்திய அதிகாரிகளாக இருக்கட்டும், அகழ்வு பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஏனையவர்களாக இருக்கட்டும், அனைவருமே ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டமைப்புக்கு கீழே செயற்படுபவர்கள், அரச சம்பளம் பெறுபவர்கள், அரசுக்கு விசுவாசமாக செயற்படுபவர்கள் என்ற வகையிலே இந்த ஸ்ரீலங்கா உள்ளக கட்டமைப்பிலே நாங்கள் நீதியை எதிர்பார்க்க முடியாது. இந்த இனப்படுகொலைகளை செய்திருக்கக்கூடிய காலத்துக்கு காலம் வந்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா அரசுகள் தாங்களே விசாரணையை மேற்கொள்வது கொலைகாரனே குற்றவாளியே நீதி விசாரணையை மேற்கொள்ளுகின்ற செயற்பாடாக இருக்கிறது. அதனால்தான் ஈழத் தமிழர்களாகிய நாங்கள்
சர்வதேச விசாரணையை வேண்டி நிற்கின்றோம். சர்வதேசம் இதிலே தலையிட்டு பக்கச்சார்பற்ற நடுநிலைமையான உண்மையை கண்டறிய வேண்டும். நல்லிணக்கத்துக்கு, சமூக ஒற்றுமைக்கு முதல் அடிப்படை விடயம் உண்மை கண்டறியப்பட வேண்டும். உண்மைகள் புதைக்கப்பட்டு அநீதிக்காக ஸ்ரீலங்கா அரசு நடந்திருக்கக்கூடிய இனப்படுகொலையை, இன அழிப்பை மூடி மறைப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அந்த அடிப்படையிலே எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் வாரத்திலே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகள் இங்கே வருகை தர இருக்கிறார்கள். அவர்கள் வருவதற்கு முன்பாக இன்றைய தினம் ஸ்ரீலங்காவினுடைய நீதி அமைச்சர் இங்கே பார்வையிட வருகிறார் என்பது ஒரு கண் துடைப்பு நாடகமே. சர்வதேசத்தையே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த கண் துடைப்பு நாடகத்தை நாங்கள் முற்றாக எதிர்க்கின்றோம். காணாமல் போனோர் அலுவலகம் என்கின்ற OMP அலுவலகத்தினுடைய செயற்பாடுகள் எந்தவித நீதியாகவும் இல்லை. அங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பதிவுகள் என்பவை இராணுவத்திலே கொல்லப்பட்ட, யுத்தத்திலே கொல்லப்பட்ட இராணுவத்தினருடைய, சிங்கள இராணுவத்தினருடைய குடும்பங்களும் ஏனைய பல்வேறு விடயங்களிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிழையான தகவல்களை பதிவுகளாக மேற்கொண்டு அல்லது ஸ்ரீலங்கா அரசே உயிரோடு இருப்பவர்களை காணாமற் போனோர் என்று பதிவு செய்ய வைத்து மீண்டும் அவர்களை உயிரோடு கொண்டு வருகின்ற இப்படியான போலியான செயற்பாடுகளுக்கான ஒரு இடமாகத்தான் இந்த காணாமல் போனோர் அலுவலகம் இருக்கிறது. அதனால்தான் எமது உறவுகள் முற்றாக நிராகரித்து எந்த பதிவுகளையும் அங்கே மேற்கொள்ளவில்லை. இன்று கிளிநொச்சியிலும் நாளை யாழ்ப்பாணத்திலும் இந்த காணாமல் போனோர் அலுவலகத்தினுடைய செயற்பாடுகள், விசாரணைகள் எல்லாமே கண்துடைப்பு நாடகங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாங்கள் சர்வதேச சமூகத்திடம் வேண்டி நிற்பது, நீங்கள் உடனடியாக இந்த விடயத்திலே தலையிட வேண்டும். இந்த அகழ்வு பணிகள் நடைபெறும் பொழுது சர்வதேச பிரதிநிதிகள் இங்கே கண்காணிப்பிலே ஈடுபட வேண்டும். அதற்கு பிற்பாடு இந்த மனித எச்சங்களும் எலும்புக்கூடுகளும் எங்கு கொண்டு செல்லப்படுகின்றனவோ அங்கேயும் சர்வதேச பிரசன்னம் இருக்க வேண்டும். அவற்றினுடைய ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுது அங்கேயும் சர்வதேச பிரசன்னம் இருக்க வேண்டும். இந்த தொடர்ச்சியான இந்த செயற்திட்டங்களிலே அனைத்து செயற்திட்டங்களிலும் சர்வதேசத்தினுடைய பிரதிநிதித்துவம் இருந்து உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் இந்த விசாரணைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். இல்லையேல் வெறுமனே ஸ்ரீலங்கா அரசினுடைய உள்ளக கட்டமைப்புகளில் நடக்கின்ற விசாரணைகள் நிச்சயமாக ஸ்ரீலங்கா அரசுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்பதும், நீதியை மூடி மறைக்கின்ற செயற்பாடாக இருக்கும் என்பதும் நாங்கள் அனைவரும் அறிந்ததே. அந்த விதத்திலே கொத்துவில் துறக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கமும் இன்றைய இந்த போராட்டத்துக்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை கொடுப்பதோடு, எமது உறவுகள், தமிழ் உறவுகள் இந்த உண்மைகளை உணர்ந்து எத்தனை பச்சிளம் குழந்தைகள், தாய்மார்கள், எத்தனை வயோதிபர்கள் குடும்பம் குடும்பமாக புதைக்கப்பட்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக இந்த நீதி கேட்டு முன்னெடுக்கின்ற போராட்டங்களிலே நமது தமிழ் உறவுகள் பங்கெடுக்க வேண்டும். உங்களுடைய வரலாற்று கடமையை செய்ய வேண்டும் என்றும் அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம். நன்றி. ஆக்கள் ஆனா எங்களோட கண்லாம் எட்டுப்படையில ஆக்கள் கண்டிருக்கிறாங்க. வட்டுவாலன் வராம் நாங்கள் காணலையா? வேற ஆக்கள் கண்டு எல்லாரும் சொன்ன வைக்கையா இன்று வரையும் ஒரு தகவலும் இல்லையே. நானும் இந்த ஆர்ப்பாட்டம் முழுக்கலுக்கும் திரிகிறேன். அரசாங்கமும் சரி, ஒரு பக்கத்தாலும் ஒரு தகவலும் இல்லை. எங்க இருந்தாலாவது யாராவது எனக்கு அதான் அந்த படத்தை வச்சு ஒன்று நிற்கிறேன். ஏதாவது ஒரு தகவல் எனக்கு சொல்லணும். இந்த புள்ளி எங்கேயாலும் இருக்குன்னா என்ன நடந்தன்று எனக்கு சொன்னாலும் நான் அலையும் தெரியாம இருப்பேன். என்னால என் வருத்தமும் பிடிச்சிட்டேன். என்னால இனி அலைய முடிய இல்லாது, கால் ரெண்டும் மேலாவது நான் நிக்கிறேன். அதோட இத்தனை வருஷம் தேடுறேன் ஐயா. இந்த நாட்டிலே அரசுகள் ஒருபோதும் தமிழர்களுக்கு நீதியை தரப்போவதில்லை. ஏனென்று சொன்னால் தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பை மிகவும் நன்கு திட்டமிட்டு நிறைவேற்றியவர்கள் அவர்கள்தான். ஆகவே எந்த அரசுகள் மாறலாம், ஆட்சிகள் மாறினாலும், காட்சிகள் மாறினாலும் அரசும் அரச கட்டமைப்பும் கொள்கையும் கோட்பாடும் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த அரசு கூட எப்படி இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்தை மூடி மறைத்து இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை என்று ஒன்று இல்லை, தமிழர்களுக்கு நாங்கள் சமத்துவம் கொடுக்கிறோம் என்கின்ற ஒரு மாயையை உருவாக்கி அதன் மூலம் சர்வதேசத்தை ஏமாற்றுகின்ற ஒரு கபட நாடகத்தை மிகவும் தந்திரமான முறையிலே நகர்த்துகிற இந்த வேளையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக இங்கே இந்த எங்களுக்கு தெரியும் செம்மணி புதைகுழியிலே பல வகையான மக்கள், இளைஞர்கள், இளம் மக்கள் மாத்திரமல்ல பாலகர்கள் கூட கொன்றொழிக்கப்பட்ட அவருடைய எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது. அண்மையிலே இந்த
நூற்றாண்டிலே மிகவும் பாலகர்களை கொன்றொழித்து அவர்களுடைய எலும்புக்கூடுகளை மீட்கின்ற ஒரு இடமாக தமிழர் தாயகத்திலே செம்மணி புதைகுழி அமைந்திருக்கிறது. ஆகவே இதற்கு சர்வதேச நீதி வேணும். ஏனென்று சொன்னால் இலங்கையிலே இந்த அநியாயத்தை அழிப்பை செய்தவிடத்திலே நீதியை எதிர்பார்க்க முடியாது. குற்றவாளிகள் ஒருபோதும் நீதிபதிகள் ஆக முடியாது. ஆகவே இந்த அநியாயத்தை அழிப்பை செய்தவிடத்திலே இல்லை, சர்வதேசத்திலே நீதியை வலியுறுத்தி மக்கள் போராட்டமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். ஆகவே இதற்கு எங்களுக்கு சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேசத்திலே நாங்கள் கோரி நிற்கிறோம். நன்றி.